வணக்கம் மக்களே. நம்மளோட எக்ஸல் சூப்பர் யூசர் சீரீஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸல் யூசர் சீரீஸ் 6.0 அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட கிளாஸ் நம்பர் 7. நமக்கு இன்னும் 2 கிளாஸ், அதாவது நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியும். வியாழக்கிழமை நம்மளோட ப்ரோக்ராமோட டைமென்ஷன் நமக்கு இருக்காது. ஏன்னா வியாழக்கிழமை நான் ஒரு ட்ரைனிங்காக போகிறேன். அதனால் அந்த ட்ரைனிங் நான் முடிக்கிறதுக்கே டைம் ஆகுங்கிறதுனால என்னால் வியாழக்கிழமை அன்னைக்கு 2 செஷனுமே எடுக்க முடியாது. ஒன்று நம்மளோட மார்னிங் செஷன் இங்கிலீஷ் எடுக்கிறேன், அதையும் நான் எடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்மளோட தமிழ் செஷனும் எடுக்க போகிறது கிடையாது. அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம கிளாஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சுது அப்படின்னா நான் அதை சனிக்கிழமை காம்பன்சேட் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வாரத்தில் 5 கிளாஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம மண்டே டு ஃப்ரைடே பண்ணோம்னா 4 கிளாஸ் தான் தர முடியும். அதனால் 5 கிளாஸ் முடிக்கிறதுக்கு சனிக்கிழமையும் நான் அந்த கிளாஸை எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாம் ரிப்பன் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிப்பன் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட் அண்ட் ஃபில்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை இங்கே நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். இதை நான் விட்டுட்டு அப்புறம் டேபிள் க்ரியேஷன் எடுக்கிறேன், இது எடுத்துடுறேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் காத்தால் நம்மளோட இங்கிலீஷ் மக்களுக்கு. ஸோ உங்களுக்கும் நான் இது கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். இன்கேஸ் நம்ம தமிழில் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடிஷ்னலாக பார்க்க முடிஞ்சதுன்னா பார்க்கலாம், அதை முயற்சி பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சார்ட் அண்ட் ஃபில்டருக்கு நான் ஒரு டேட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டேட்டா செட்டில் சார்ட் அண்ட் ஃபில்டருக்கு டேட்டா நான் போட்டிருக்கேன், அப்படி பார்த்துட்றேன். போடல அப்படின்னா போட்டுடலாம். போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேட்டா எடுத்துக்க போகிறேன். முதல் டேட்டா பார்த்தீங்கன்னா நான் சார்ட் அண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்காக சார்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்டருக்கு வரும்போது அந்த டேட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நேராக வரேன். இப்போ நம்ம சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அண்டர் ஸ்டேட்டட் டேட்டான்னு சொல்லுவோம். இன்றைக்கி தேதியில் நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம போகிறோன்னா நம்ம டேட்டாவில் சார்ட் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ETL, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடு. நான் ஒரு டேட்டா வந்து வேறு ஒரு சிஸ்டம்லேருந்து எடுக்கிறேன், அப்புறம் அந்த டேட்டாவை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை நான் கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட் போட போகிறேன் அப்படின்னா அதில் சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலில் ரொம்ப அண்டர் ரேட்டடாக டீல் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி ஒரு அவேர்னஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எக்ஸல் நம்ம படிக்காமையே நமக்கு எக்ஸலை வந்து எக்ஸ்டென்சிவாக தெரியாமையே சார்ட் அண்ட் ஃபில்டரை ரொம்ப ஈஸியாக புதுசாக யூஸ் பண்ணுற எல்லா மக்களும் யூஸ் பண்ண முடியும். அதான் சார்ட் அண்ட் ஃபில்டரோட பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட்டு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் சார்ட் அண்ட் ஃபில்டர் வரீங்கன்னா இது 2 டேபில் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் டேபில் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ட் அண்ட் ஃபில்டர் தனியாக ஒரு பட்டனில் ட்ராப் டவுன் லிஸ்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டாவில் வந்தீங்கன்னா நமக்கு தனியாக ஒரு சப் குரூப்பே உண்டு சார்ட் அண்ட் ஃபில்டர்னு. ஸோ நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் ஒரே லாஜிக் தான், பெருசாக ஒன்றும் மாற போகிறது கிடையாது. நீங்கள் எங்கே ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கிறது கணக்கு. நான் முக்கால்வாசி இது வந்து டிஃபால்ட் லாஜிக்காக டேட்டாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் வச்சுட்டு கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த கீபோர்ட் ஷார்ட்கட் கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிற கீபோர்ட் ஷார்ட்கட் என்ன, அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். நான் இப்போ அதுக்கு உண்டான சிஸ்டம் சார்ட் எடுத்து போகிறோம். நம்ம சார்ட் அப்படிங்கிறது டேட்டாவை ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு வரதான் சார்ட்டோட வேலை. இல்லை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட் அசெண்டிங்னு சொல்லுவோம். எனக்கு 1 2 3 4 5 6 வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி சார்ட் டிசெண்டிங்னு சொல்லுவோம். அப்படி தலைகீழ் பண்ணுவோம். 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லுவோம். இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது கஸ்டம் சார்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. நான் ஒரே ஒரு காலத்தை மட்டும் சார்ட் பண்ணாமல் 2-3 காலத்தை சேர்த்து சார்ட் பண்ணுறது ஒரு லாஜிக்காக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் உண்டு. நான் யூஸ் பண்ணும்போது Alt A SA அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டாக. இப்போ நான் Alt SA வரதா Alt ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டாவுக்கு போகணுன்னா நான் A ப்ரெஸ் பண்ணேன்னா டேட்டாவில் வந்துடலாம். ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா SA போட்டேன்னா எனக்கு டேட்டா எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ டேட்டா வச்சிருக்கிற கர்சர் பாயிண்ட் சரியில்லை, அதனால் அங்கே அது வேலை செய்யாது. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் டிசெண்டிங் ஆர்டரில் போனேன்னா கடைசியில் Alt SA பதிலாக SD யூஸ் பண்ணுவேன். இதுவே கஸ்டம் சார்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வரும்போது Alt
ஏ போட்டு எஸ் போட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த மெனுக்கு போகும், இன்னொன்று இந்த மெனுக்கு போகும், இன்னொன்று இந்த மெனுக்கு போகும். ஸோ இந்த ஒரு மெனுக்கும் போகிறதுக்கு நான் மவுஸ் மூலமாக யூஸ் பண்ணலாம். உங்களால் கீபோர்ட் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். இது நான் கீபோர்ட் ஷார்ட்கட் நம்மளோட டேட்டாக்கு வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் போயிடுறேன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் நம்பர் A20 தான் ஸ்டார்டிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 5, 13, 22, 23, 34 வருது. இது எப்படி தலைகீழ வந்தால் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட ஷார்ட்டோட செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், ஷார்ட் டிசெண்டிங். இது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா கர்சர் இங்கே வச்சுவிட்டு நேராக வந்து இந்த Z to A அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஷார்ட் தலைகீழ ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் ஆகும்பொழுது நார்மலாக ஒரு காலம் மட்டும் ஸ்டார்ட் ஆகாது, அதுக்கு பேரலாக இருக்க காலமும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணும்பொழுது நான் ஒரு டேட்டாவை ஒரு காலமை செலக்ட் பண்ணலை, அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான அதுக்கு தேவையான லைன் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதையே நான் இப்படி செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா உடனே அது எனக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். நீ ஸ்டார்ட் பண்ண போறியே, இது ஒத்த காலத்தை மட்டும் பண்ண போறியா, மொத்தமாக பண்ண போறியா அப்படின்னு கேட்கும். அதனால் நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ட் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும். நான் செலக்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஷார்ட் வித்தியாசமாக செய்யும். இப்போ இதுக்கு எந்த ஒரு மெனு எனக்கு வராது. நான் திருப்பி இதை மறுபடியும் அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வரேன்னா Alt A போட்டேன்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். இது மாறிச்சு அப்படிங்கிறது சின்னதாக ஒரு பிளிங்க் மாதிரி வரும். அப்படியே சக்குன்னு அப்படி லைட்டாக டேட்டா மாறுறதை பார்க்கலாம், நம்மளால பார்க்க முடியும். உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம்ப்ளாயி ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஒரு கடி என்ன அப்படின்னா, இந்த டேட்டா வந்து நான் சிஸ்டம்ல ஒரு இன்டர்நெட்லேருந்து எடுத்தது. அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா எம்ப்ளாயி ஐடி டூப்ளிகேட் வருது. எம்ப்ளாயி ஐடியில் டூப்ளிகேட்டே வரப்படாது. நம்ம எப்படி நம்ம பிளட் குரூப்லாம் ஒரு காமனாக இருக்கோ, நமக்கு எப்படி வந்து நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்ததுன்னா அந்த நம்பர் நோட்டி ரிப்பீட் ஆகாதோ, அதே மாதிரி எம்ப்ளாயி ஐடியும் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே நமக்கு அது ரிப்பீட் ஆகுது. பரவாயில்ல, போட்டு இப்போ நம்ம அதை பற்றி நம்ம இப்போ யோசிக்க போகிறது கிடையாது. நம்ம ஷார்ட் அதை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஷார்ட் பண்ணும்போது எனக்கு எம்ப்ளாயி ஐடி மட்டும் இல்லை, எனக்கு டிபார்ட்மெண்ட்டும் ஷார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா தலைகீழோ இல்லை நேராவோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஷார்ட் மல்டிபிள் காலம் பண்ணணும் அப்படின்னா அது நான் கஸ்டம் ஷார்ட் மூலமாக பண்ணுவேன். நான் வந்து 3வது ஆப்ஷன் மூலமாக நான் பண்ண வைப்பேன். ஸோ கஸ்டம் ஷார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இப்போ நான் நேராக வந்துடுறேன். நான் வந்து இப்போ Alt A போட்டேன்னா என்னோட டேட்டா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று காட்டும். இதே வந்து நான் Alt A போட்டேன்னா காட்டாது, Alt ASD போட்டாலும் காட்டாது. ஆனால் Alt ASS போட்டால் காட்டும். ஏன்னா இது என்ன பண்ணணும்னா, இப்போ நீ முதல் காலத்துக்கு உண்டான ஷார்ட்டிங்கை போட்டுட்டேன், அடுத்தது என்ன லெவல் ஆட் பண்ண போகிற, எந்தெந்த காலத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படிங்கிறது அது கேட்க ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் ஆர்டரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணியோ இல்லைன்னா ஜாப் டைட்டில் பேஸ் பண்ணியோ நம்ம ஷார்ட் ஆர்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி போகிறேன். நான் என்ன பண்ணேன்னா இல்லை ஆட் லெவல் ஒன்று கொடுக்குறேன். இது நார்மலாக அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வரும், அதுக்கப்புறம் போட அமைப்போம். நான் கீபோர்ட் ஷார்ட் மூலமாக பண்ணுறதுனால இந்த பாக்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் எனக்கு தலைகீழ வரணும் இதையும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தியாசம் பெருசாக வராது, ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். பெரிய வித்தியாசம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அது சின்ன வித்தியாசம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்டிங், ஐடி, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் ரிசோர்ஸ்னு வருது. இப்போ நான் அதை கஸ்டம் ஷார்ட் பண்ணுறேன் அப்படிங்கன்னா Alt ASS போட்டுட்டு என் ஆட் லெவல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு டிபார்ட்மெண்ட்டில் மாற்றுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட முதல் 5 லைனில் ஒரு சின்ன மாற்றங்கள் வரும். நான் அந்த 5 லைன் மட்டும் தான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே வந்துட்டு இதை நான் Z to Aன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டுக்க வர மாதிரி வந்துடும். இப்போ இந்த 7 2 ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் பேர் மாறுது. முதல்ல ஐவி வந்து மேலே இருந்துச்சு, ஐவி டேனியல் மேலே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோஃபியா ஓவா அப்படிங்கிறது மேலே போயிட்டு. அதனால் நீங்கள் இதில் எந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஷார்ட் பண்ண முடியும். இதுதான் ஷார்ட்டோட வேலை. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் ஷார்ட் மட்டும் பண்ணாமல் ஷார்ட்டை நம்ம ஃபில்டரும் பண்ண முடியும். ஃபில்டரில் 2-3 வேரியண்ட் உண்டு நமக்கு நார்மலாக எக்ஸலுக்குள்ளே.
நான் ஃபில்டரோட பேசிக் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் சார்ட் அண்ட் ஃபில்டர் பற்றி பேசணும் அப்படிங்கிறத ஃபில்டரை பற்றி போடுறேன். நீங்கள் ஒரு ஃபில்டரை ஆட் பண்ணாலும் சரி ரிமூவ் பண்ணாலும் சரி ஒரே கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வெர்ஷன் வைஸ் நமக்கு மாற ஆரம்பிக்கும். 2003 இருந்ததுன்னா நான் Alt DFF கொடுப்பேன். இல்லைன்னா 2007 இருந்தது அதுக்கப்புறம் இருந்ததுன்னா நமக்கு 2 கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஒன்று Ctrl+Shift+L கொடுக்கலாம், இல்லைன்னா Alt AT தரலாம். இது எது கொடுத்தாலும் நமக்கு வந்து இந்த ஃபில்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஃபில்டர் இல்லைன்னா ஃபில்டர் ரிமூவ் ஆகும் ஃபில்டர் இருந்தால். ஆனால் டேட்டா ஃபில்டர் ஆகாது. இந்த புரிஞ்சுக்கோங்க. ஃபில்டர் நம்ம வந்து ஃபில்டரோட அந்த ஐக்கான் மட்டும்தான் வருமே தவிர்த்து டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபில்டர் பண்ண நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ண முடியாது. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்ன பண்ணேன்னா இப்போ நம்ம டேட்டா வந்து ரொம்ப அழகாக உட்காந்துருக்கு. அதனால் இப்போ நான் ஃபில்டர் போடுறது ரொம்பவே ஈஸி. நம்ம பின்னாடி ஃபில்டர் போடும்போது நம்ம ஃபில்டர் எல்லாம் மாறும். ஏன்னா நான் டேட்டா வந்து எங்கேயா நகர்த்தி வச்சிருப்பேன். C1 ஆரம்பிக்கும் என் டேட்டா அப்படின்னா என் டேட்டாவை செலக்ட் பண்ணாமல் ஃபில்டரை போட முடியாது. நீங்கள் ஃபில்டர் போடுறதுக்கு செலெக்ஷன் மஸ்ட்டு. எப்போனா டேட்டா நடுவில் எங்கேயாவது வந்துட்டுதுன்னா இது மாதிரி முதல் செல்லிருந்து நமக்கு இருக்குன்னா ஃபில்டர் நான் போடுறதுக்கு அந்த டேட்டாவை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நான் இங்கிருந்தே அப்படியே Ctrl+Shift+L கொடுத்தா எனக்கு ஃபில்டர் ஆட் ஆகும். Ctrl+Alt AT கொடுத்தேன்னா எனக்கு ஃபில்டர் காலியாகும். Alt DFF கொடுத்தா ஃபில்டர் மறுபடியும் ஆட் ஆகும். ஆனால் இது ஃபில்டர் சிம்பிளாக காட்டுமே தவிர்த்து டேட்டாவை ஃபில்டர் அவுட் பண்ணி தராது. அதனால் ஃபில்டர்னா இது போட்டோன்னு ஃபில்டர் ஆகிட்டா சார்னா ஃபில்டர் ஆகலை. ஃபில்டர் ஆகிறதுக்கு உண்டான முதல் நிலையில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இதை ஃபர்தராக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி ஆகணும். ஃபில்டர் நீங்கள் ஒரு காலமுக்கு பண்ணலாம், இல்லை 2 காலம் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் என்ன பண்ண போறேன்னா 2 காலம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இல்லை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கன்னா எனக்கு என்னோட கண்ட்ரி வைஸ் நான் எடுக்க போகிறேன். எனக்கு பிரேசிலில் எத்தனை அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்கள் எத்தனை பேரும் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கண்ட்ரியில் வந்து இந்த ஃபில்டரோட மெனு நமக்கு ஆட் ஆச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் வர ஆரம்பிச்சிடும். இங்கே 3 கண்ட்ரி தான் இருக்குது. எனக்கு பிரேசில் மட்டும் தான் வேணும்னா செலக்ட் ஆல் எடுத்து விட்டுட்டு பிரேசில் மட்டும் டிக் பண்ணி கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா பிரேசில் மாத்திரம் காட்ட ஆரம்பிக்கும். நான் பேசிக்கலி அக்கௌண்டன்ட்டு, அதனால எனக்கு அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறது அது அக்கௌண்ட்டுன்னு சொன்னோடனே எனக்கு ஜில்லுன்னு இருக்கும். ஐஸ் வச்ச மாதிரி என் மூஞ்சில் என்னை அறியாமே சிரிப்பு வரும். எனக்கு ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் டிபார்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணோடனே எனக்கு டிபார்ட்மெண்ட் எல்லாம் காட்டுது. இதெல்லாம் அக்கௌண்டிங் மாத்திரம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேசில் எனக்கு இத்தனை பேர் தான் அக்கௌண்டிங்கில் வேலை செய்கிறாங்க. ஜாப் டைட்டில் போனீங்கன்னா அது வித்தியாசமாக ஒரு வைஸ் பிரசிடென்ட்ல இத்தனை பேர் இருக்கான், சீனியர் அனலிஸ்ட் இருக்கான், அனலிஸ்ட் இருக்கான், மேனேஜர் இருக்கான். இந்த மாதிரி வந்து மல்டிபிளான டைமென்ஷன் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் ஃபில்டர் எடுக்கிறதுக்கு அதே கீபோர்ட் ஷார்ட்கட். நீங்கள் ஒன்று எடுக்கணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்று வேணாம் ஃபுல்லாக காட்டுருங்க அப்படிங்கன்னா அப்படியே ஃபில்டர் பட்டன் எந்த ஃபில்டர் பட்டன் போட்டு ஃபில்டர் ஆட் பண்ணிங்களோ அதே ஃபில்டர் பட்டன் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் எல்லாம் காணா போயிடும். ஃபில்டர்டு காலம் வந்து ஃபில்டர்லேருந்து அன்ஃபில்டர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபில்டர் சிம்பிளும் காணா போயிடும். அதுதான் ஃபில்டரோட பாயிண்ட். நான் ஃபில்டர் ரொம்ப பேசிக்கலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓஹோன்லாம் ஒன்றும் பண்ணலை. இதில் ஜென்ரலாக ஃபில்டர் எப்படி போடுறது, ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு காலம் ஃபில்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் காலம் ஃபில்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் இங்கே ஜாட் அவுட் பண்ணுன்றதுனால இதை நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து நம்ம நார்மலாக வர ஃபில்டரிங்கோட லிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் போட முடியும். ஆனால் அந்த ஃபில்டரையே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவும் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணும்பொழுது ஃபில்டருக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்லைசர் யூஸ் பண்ணணுன்னா எனக்கு கண்டிப்பாக என்னோட டேட்டா செட்டை மாற்றணும். அது என்னென்னா இந்த டேட்டாவை நான் டேபிளாக மாற்றினா என்னால் ஸ்லைசரை கொண்டு வர முடியும். இல்லைன்னா ஸ்லைசர் கொண்டு வர முடியாது. ஸ்லைசர் வந்து 3 இடத்துல தான் வரும். ஒன்று பைவட் டேபிள் இல்லை பைவட் சார்ட்டில் நமக்கு வரும். அப்படி இல்லை அப்படிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து நார்மல் ரேஞ்சாக இல்லாமல் டேபிள் ரேஞ்சாக இருந்தால் நமக்கு ஸ்லைசர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இதை மெனு வைஸாகவும் போகலாம். இல்லைன்னா நம்ம வந்து வெறும் கீபோர்ட் சொல்கிறோம். இப்போ நம்ம கீபோர்ட் சொல்லிட்டு நிறையா பார்த்துட்டு இருக்கோம். நல்ல டேபிள் நான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நான் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என் கர்சர் ஏதாவது ஒரு பாயிண்டில் வச்சுட்டு Ctrl+T கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை எடுத்துக்கும். ஆக எதுக்கும் செலெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி முக்கால்வாசி டேட்டா
கரெக்டாக சூஸ் பண்ணும். டேட்டாவில் பிரேக் மட்டும் இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா நம்மளால கண்ட்ரோல் T அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட் மூலமாக பண்ணிடலாம். ஸோ என் கர்சர் கொண்டு வந்து எதாவது வச்சுக்கிறேன். இப்போ இது நார்மல் ரேஞ்சாக இருக்குது, இங்கே டேபிள் கிடையாது. நான் கண்ட்ரோல் T போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் EEID எம்ப்ளாயி ஐடியிலேருந்து எக்ஸிட் டேட் வரைக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா A1லேருந்து N1001 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஏன்னா டேட்டா கண்டினியூஸாக இருக்கிறதுனால எனக்கு தலைவலி இருக்காது. நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது டேபிள் வரும். டேபிளாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது டேபிள் ஆயிடுச்சுன்றது பார்க்குறதுக்கு நமக்கு 2 க்ளூ கொடுக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர் டேட்டா கலர் ஆகும். ஆல்ரெடி கலராக இருந்ததுனால தெரில, கலர் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டர் சிம்பிள், நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லாம் கொடுத்தோடனே அந்த ஃபில்டர் சிம்பிள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். இது மட்டும் இல்லாமல் நான் கர்சர் இங்கே வச்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புதுசாக ஃப்ளோட்டிங் மெனு ஒன்று வர ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளோட்டிங் டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோட்டிங் மெனு மேலே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா அது டேபிள் 1 அப்படின்னு சொல்லி நேம் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் வேணும்னா இல்லை நேமிங் நோமன் கல்ச்சர் யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். எனக்கு இப்போ வந்து எம்ப்ளாயி டேபிள்னு எடுத்துக்கணும். எம்ப்ளாயி அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து டேபிள் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டு உண்டு. என்ன சொல்லணும், நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் டேபிள் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸ்பேஸ் எல்லாம் நீங்கள் டேபிள் நேமில் போடும்போது டேபிள் நேம் பண்ணும்போது ஸ்பேஸ் போட முடியாதுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடும். நான் ஓகேன்னு சொன்னேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி டேபிள் 1 மாறிடும் பழைய மாதிரி. அதில் 1 எடுத்துவிட்டு முன்னாடி வந்து எம்ப்ளாயி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு என்டர் கொடுத்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டாது. அதனால் டேபிள் நேம் பண்ணும்போது நம்ம அடுத்த ஒரு டாபிக் ஒன்று பார்ப்போம், நேம் மேனேஜர்னு. அது பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம நேமிங் ஸ்பேசஸ் கொடுக்க மாட்டோம், ஆர் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். நேம் பண்ணும்பொழுது ஸ்பெஷல் கேரக்டரில் ப்ராபபிளி அண்டர்ஸ்கோர் மாத்திரம் அலோவ் பண்ணும் சிஸ்டம், மற்ற எதையும் அதை அலோவ் பண்ணாது. டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதுக்கு, அதோட எக்ஸாக்ட் ரீசன் தெரியாது. நேமிங் கல்ச்சர், நேமிங் நோமன் கல்ச்சர் வரும்போது டேபிள்லையும் நேம் மேனேஜர்லையும் ஸ்பேஸ் வச்சு நேமை போட முடியாது, ஸ்பேஸ் வச்சு நேம் போட விடாது. இப்போ எனக்கு நான் பண்ண இதே ஃபில்டரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபில்டரை ஆட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற லாஜிக் தான் நம்மளோட ஸ்லைசர். நான் கிளிக் பண்ணுறேன், இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைசர் எனக்கு கொண்டு கொடுத்துரும். இப்போ நீங்கள் 2 ஃபில்டர் வேணும்னு நினச்சிங்க, நான் போட்ட கண்ட்ரி டிபார்ட்மெண்ட் போகணும்னு நினச்சேன்னா நான் கண்ட்ரியை டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் டிபார்ட்மெண்ட் டிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக 2 ட்ராப் டவுன் மாதிரி வர ஆரம்பிச்சோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். என் கண்ட்ரி இதோட ஹைட்டை குறைச்சிடுறேன். இது ரொம்ப லென்த்தாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வித்தையும் குறைச்சிருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு அது தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே இதையும் ஹைட்டை குறைச்சிருங்க. அப்படியே லெஃப்ட்லேருந்து சின்ன பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ தேவையோ வச்சுட்டா போதும். இது ஒரே லைன் ஐட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. இது செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் கலரும் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைசருக்கும் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மெனு ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைசர் கலர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்டிங் கலர் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ப்ளூ அண்ட் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபில்டர் போடுறது சூப்பராக இருக்கும். இதை நான் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிறேன், ஏன்னா இப்போ நான் எல்லாமே வியூ பண்ண முடியும். ஸோ வியூ பண்ணுறதுக்கு நம்ம வியூவில் வந்துட்டு இந்த ஜூம் 100% போட்டோன்னா எல்லாமே எனக்கு விசிபிளாக ஒரு ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ நீங்கள் வரும்போது சின்னதாக கவலைப்படாதீங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது சின்ன ஆகிடும். எனக்கு இந்த ஸ்க்ரால் பட்டன் வரக்கூடாது, அவ்வளோதான் என்னோட லாஜிக். அது இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு வேலை ஈஸி. இப்போ நான் வந்து எனக்கு பிரேசில் வேணும், அப்புறம் அக்கௌண்டிங் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக நான் லாஸ்ட்டாக பார்த்து அதே விஷயம் இங்கே சூப்பராக வந்துடும். நம்ம ஃபில்டர் மேனுவலாக பண்ணும்பொழுது என்ன ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டேட்டாவை படிக்கலாம் வேணும். ஸ்லைசரில் அந்த தலைவலியே கிடையாது. ஏன்னா ஸ்லைசரில் நான் என்ன ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால என் ஸ்லைசரோட வேலை எனக்கு பாதியாக போயிடும். அது எனக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ என்ன ஸ்லைசர் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சோம். இப்போ ஸ்லைசரில் வேணாம்னு நினச்சேன்னா அப்படியே இதை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கிளியர் ஆயிடும். இப்போ நான் ஒன்றே தான் செலக்ட் பண்ண முடியுமா, 2-3 செலக்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு வந்து பிரேசிலும் யூஎஸ் மட்டும் வேணும்னு நினச்சேன்னா பிரேசில் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூனிட் ஸ்டேட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸும் பிரேசிலும் எனக்கு கண்ட்ரியில் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி எனக்கு அக்கௌண்டிங்கில் ஃபினான்ஸும் வேணும்னு நினச்சேன்னா அக்கௌண்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஸும் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ அக்கௌண்டிங் ஃபினான்ஸும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நம்மளால் ஒரு டேபிளை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லைசர் போடும்பொழுது நம்ம டேட்டா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் இதில் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபீல்ட்லாம் ஃபில்டர்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சூப்பராக பார்க்கவும் முடியும்.
அதுதான் நமக்கு இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டியோட லிஸ்ட். இப்போ நமக்கு இது வேணாம்னு நினச்சோன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பழைய டேட்டாக்கு திரும்ப கிடச்சிடும். ஸோ இது நம்மளோட ஸ்லைசரோட லிஸ்ட். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எனக்கு மறுபடியும் இது எனக்கு வந்து டேபிளாக வேணாம், ரேஞ்சாக இருந்தால் போதும்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இது டேபிள் ஃபீச்சர் தனியாக வச்சுருக்கேன். இதை டூப்ளிகேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இதை சொதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஷீட்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இதில் மூவ் ஆர் காப்பியில் வந்துட்டு ஒரு மூவ் டு த எண்டை போய் கிரியேட் காப்பி போட்டு ஓகே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து டேபிள்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த டேட்டாவை நான் ரேஞ்சுன்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த டேட்டாவை டேபிளாக வச்சுருந்த டேபிள் லிஸ்ட்டை நான் ரேஞ்சாக மாற்ற போகிறேன். ரேஞ்சாக மாற்ற என்ன இருப்பாங்க, இதை மாற்றத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டேபிள் டிசைனில் வந்துட்டு கன்வெர்ட் டு ரேஞ்சஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் எனக்கு ரேஞ்சாக மாறிடும். மூமெண்ட் அது மாறும் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த ஸ்லைசர் எனக்கு காணா போயிடும், மேலே இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்ததெல்லாம் காணா போயிடும். ஆனால் கலர் மாறாது, நம்ம கலர் அப்படியே தான் இருக்கும். நம்ம டேபிளில் நம்ம அப்படியே வச்சுருக்கோம், அந்த மாற்றலை. ஏன்னா நான் அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் உண்டு. இப்போ நீங்கள் இங்கே ரெண்டுத்துலேயும் கலர்ஸ், இங்கே நான் இனிமேல் கலரை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். பட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் கலரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கலரை மாற்றணும்னு நினச்சேன்னா மறுபடியும் என் கர்சர் ஏதாவது ஒரு செல்லில் வச்சுட்டா எனக்கு டேபிள் டிசைன் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இங்கே டேபிள் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட் டேபிள் வேணும்னா லைட் டேபிள், மீடியம் டேபிள் வேணும்னா மீடியம் டேபிள், டாட் டேபிள் வேணும்னா டாட் டேபிள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாட் டேபிள் வேணுங்கிறதுனால இந்த மீடியம் டேபிள் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டார்க் க்ரீனோட மீடியம் டேபிள் வந்துச்சு. இந்த மாதிரி டேபிள் ஃபீச்சர் வரும்போது நமக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் ரோ கலர் ஆகும். ஸோ இது நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நடக்கும். இது வேணாம்னா நம்ம எடுத்து விட்டுறலாம். எனக்கு ஹெட்டிங்கில் மட்டும்தான் கலர் வேணும், வேற எங்கேயும் கலர் கூடாதுன்னு நினச்சேன்னா நான் டேபிளில் கசரை வச்சுட்டு நம்ம டேபிள் டிசைன் வந்தீங்கன்னா பேண்டட் ரோஸ்னு ஒரு லைன் வரும். அதை எடுத்து விட்டிங்கன்னா எனக்கு வந்து ரோஸ்க்கெல்லாம் கலர் வராது, நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் காலம் கலர் வேணாலும் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ரோஸ் தான் பை டிஃபால்ட்டாக கலர் ஆகும், காலம்ஸ் வராது. நமக்கு வேணாலும் இதை எடுத்து விட்டிங்கன்னா எனக்கு ஹெட்டிங் ஆர் மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம் நாங்கள். இதை டேட்டா அனாலிட்டிக்கல் வேர்ல்டில் ஹெட்டிங்க்கு மாற்றம் தான் கலர் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர் ரோக்கு நான் டிக் பண்ணதுனால வந்திருக்கு. இதை எடுத்து விட்டேன்னா எனக்கு எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இது ஜென்ரலாக இந்த பாயிண்ட் எடுத்து விட மாட்டேன். ஸோ அதில் பேண்டட் ரோஸ் மட்டும் நான் டிக் பண்ணிக்கிறேன். வேணாலும் எடுத்து விட்டேன்னா எனக்கு ஒயிட் ஆகும், வேணும் டிக் பண்ணேன்னா எனக்கு ஒயிட் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளால் லிஸ்ட் பண்ண முடியும். இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் உண்டு, டோட்டல் ரோ. இப்போ இந்த டோட்டல் ரோ போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட கடைசி காலம் என் டேட்டாவில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் டோட்டல் வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறேன், டோட்டல் ரோ அப்படிங்கிற பட்டனை டிக் பண்ணுறேன். டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கடைசியில் டோட்டல் ஒரு லைனை புதுசாக ஆட் பண்ணும். கடைசி காலத்துக்கு மாற்றம் தான் டோட்டல் வரும். நான் அதை கிளிக் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துருக்கும் மேலே. ஆனால் இங்கே இது ஃபார்முலா கிடையாது, இது ரிப்பன் ஃபங்க்ஷனில் வர விஷயம். ஏன்னா அந்த ஃபார்முலா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபார்முலா டெக்ஸ்ட்னு நான் போட்டுக்கிறேன். போட்டு எனக்கு வந்து என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செல்லுக்குள்ளே என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் 103 அப்புறம் எக்ஸிட் டேட் அப்படிங்கிற காலத்துக்கு போட்டிருக்கு. சப் டோட்டலை பற்றி நான் ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த செஷனை இந்த பாட்டை முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் போட முடியும். இது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற ஃபார்முலா. டேபிள் உள்ள வரதுனால சப் டோட்டல் வரும்பொழுது இது வந்து 103, 101 சொல்லிட்டு 100+ நமக்கு நம்பர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக சப் டோட்டல் நான் போடுறேன், வெளியில் போடுறேன் அப்படிங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா காட்டும். 1லேருந்து 11 காட்டும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 101 111 வரைக்கும் காட்டும். இப்போ நமக்கு 103 காட்டிருக்கு. இந்த 103 அப்படிங்கிறது கவுண்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த காலத்தில் நான் டோட்டல் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா வருது, இன்னைக்கு வந்து இந்த எம்ப்ளாயி இந்த கம்பெனி விட்டு போனார் அப்படிங்கிற டேட் நமக்கு வருது. அதனால் பார்த்தீங்கன்னா டேட் வரதுனால டேட்டோட கவுண்ட் தான் தரும், டேட்டோட சம் நமக்கு தராது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து டெக்ஸ்ட்டாக ட்ரீட் பண்ணிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து கவுண்டா அப்படிங்கிற ஆப்ஷனை அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவை ரீட் பண்ணும்போது அது டெக்ஸ்ட்டாக ரீட் பண்ணதுனால, ஆர் இது வந்து எனக்கு நம்பராக ரீட் பண்ண சம் பண்ண முடியாது, நம்பர் ஃபீல்டு கிடையாதுங்கிறதுனால இது டெக்ஸ்ட் ஃபீல்டை இது கன்சிடர் பண்ணிட்டு இதை கவுண்டாவாக கொடுத்துருச்சு. ஸோ இது நம்மளோட
டேட்டா செட்டு. இது நம்ம டே 7ஓட கிளாஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டா செட்ஸை பண்ண முடியும். ஸோ நம்மளோட டேபிள் ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்ணுறது, ஸ்லைசஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இங்கே வரும்போது எனக்கு டேபிள் ஃபீச்சரில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைசர் மேலே வந்திருக்கும். இந்த ரேஞ்சாக மாற்றும் போது என் டேபிள் ஃபீச்சரில் ஸ்லைசர் எல்லாம் காண போயிடும். ஆனால் என் டேபிளோட கலர் காண போகாது, ஸ்லைசர் மட்டும் காண போகும். இப்போ இதே மாதிரி இன்னொரு டேட்டாவில் டேட்டா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் நம்ம ஸ்லைசர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது நம்ம சேல்ஸ் ரா டேட்டாவில் பண்ணுறேன். அகைன் இந்த டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள்லாம் கிடையாது. இப்போ நான் இதில் பண்ணும்பொழுது இதில் இன்னொரு டைமென்ஷனும் கொண்டு வர போகிறேன். ஏன்னா நான் டேபிளில் போடும்பொழுது என் சப் டோட்டல் வந்து ஒரே ஒரு காலத்துக்கு மாத்திரம் தான் வரும், அதுவும் கடைசி காலத்துக்கு மாத்திரம் தான் வரும். எனக்கு பர்ச்சேஸுக்கும் டோட்டல் வேணும், சேல்ஸுக்கும் டோட்டல் வேணும்னு நினைக்கிறேன்னா என்னால் கொண்டு வர முடியாது. எனக்கு ஒரு பெரிய கடி ஆயிரும். ஏன்னா சப் டோட்டல் ஃபங்க்ஷன் நான் அப்புறம் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை நான் ஒரு வித்தியாசமாக கொண்டு வரணும். பை டிஃபால்ட்டாக எனக்கு வராது. அதனால டேபிள்லேருந்து நான் அவுட் சைட் த டேபிள் நான் பண்ணால் எனக்கு என்னோட வேலை ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட டேட்டா செட்டில் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தது வந்து டேபிள் கிரியேஷன் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். டேபிள் கிரியேஷன் ஸ்லைசர் ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேஷன் எப்படி நம்ம வந்து நார்மல் லிஸ்ட்டாகவும் மாற்றுறதுன்றதையும் பார்த்தோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா டேபிளை ரேஞ்சாகவும் மாற்று அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ வந்து கன்வெர்ட் table into range. இது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பண்ண போகிறது இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து தனியாக யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு சில ஒரு டிஃபிகல்ட்டி நமக்கு உண்டு. அதை நான் பெட்டர் பண்ணுறதுக்கு நான் டேபிளுக்கு பதிலாக டேபிள் அண்ட் நேம் மேனேஜரை பர்முடேஷன் காம்பினேஷனாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரெண்டும் இருந்தால் நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் அதை ஒர்க் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கர்சர் டேட்டா வச்சுக்கிறேன். டேட்டா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருது, நல்லா கண்ட்ரோல் T போட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த என்டர் டேட்டாவை கலர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கலர் தனியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தனியான கலர்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் நம்பர்லாம் தனியாக தெரில, அதனால் இதை மட்டும் என்னோடய ஃபாண்ட்டில் மாற்றிக்கிறேன். நார்மலாக இப்படி மாற்ற மாட்டோம், நான் இப்போ ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால மாற்றிக்கிறேன். நார்மலாக டேபிள் கலர் ஃபீச்சரில் போயிட்டு இந்த கலர் காம்பினேஷனை மாற்றுவோம். ஸோ நான் இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இப்படி மாற்றிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள் ரெடி ஆகிட்டு, இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டேபிள் 2 இல்லை டேபிள் 1 வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பி டேபிள் 1 தான் வந்திருக்கு. ஏன்னா இது வேறு ஒரு ஷீட்டாக இருக்கிறதுனால நான் இதை மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா சேல்ஸ் டேபிள்னு ஆட் பண்ணி போகிறேன். சேல்ஸ் _ டேபிள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட வேலை ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நான் சேல்ஸ் _ டேபிள் எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு டோட்டல் ஃபீல் ஆட் பண்ணுறேன். இப்போ டோட்டல் ஃபீல் ஆட் பண்ணால் மறுபடியும் எனக்கு சப் டோட்டல் தான் வரும், வெறும் சேல்ஸுக்கு மாத்திரம் தான் வந்துருக்கும் கடைசியில். இப்போ இந்த சப் டோட்டல் ஃபங்க்ஷனில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் ஃபங்க்ஷன் மாறிடுச்சு. போன சப் டோட்டல் ஃபங்க்ஷனில் எனக்கு வந்த ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 103 வந்துச்சு. இந்த சப் டோட்டல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு 109 வருது. இப்போ 103னா கவுண்டாக சொல்லிட்டேன். 109னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 109 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமேஷன், இந்த டோட்டல் லிஸ்ட்டோட சம் என்னன்றது போட்டிருக்கு. ஏன்னா நம்பர் ஃபீல்டு இருக்கிறதுனால. இதையே நான் இங்கே பண்ணேன்னா எனக்கு கவுண்டாக வரும். டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காலம் தான் வருது. எனக்கு பர்ச்சேஸ்க்கும் சேர்த்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் பர்ச்சேஸ் சேர்த்து வரல. இப்போ நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு வந்திருக்கேன்.
இப்போ என் ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிக்கு பதிலாக என் ஹெட்டிங் வந்திருக்கு. இதனால என் கர்சர் என் டேபிள் இருக்குதுன்னா அது வெளியே வச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஏபிசிடி வந்துடும். இப்போ இந்த டேட்டாவோட ஹெட்டிங் என்னன்னு தெரியணும் அப்படின்னா முன்னாடியே நான் ஃப்ரீஸ் பண்ண மாத்திரம் தான் தெரியும், இல்லைன்னா நமக்கு அது தெரியாது. இப்போ இல்லை பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னென்னா நான் இங்கே கர்சர் வச்சேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலத்தோட இந்த டேபிளோட ஹெட்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத எனக்கு காட்டிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் அதை வந்து டேபிளாக போட்டிருக்கேன், அதனால நான் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்லைஸர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கே நான் தனியாக வந்து ஃபார்முலா இது தலைக்கு மேலே போட்டால் நல்லா நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே நேராக வந்துட்டு ஒரு லைனை ஆட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் இதுக்கு தலைக்கு மேலே ஒரு பிளாங்க் பீசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஃபார்முலாவில் பார்த்து அந்த விஷயங்களை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ண போகிறது கிடையாது. நம்ம பேசிக் ஃபார்முலா வரும்போதே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், பேசிக் ஃபார்முலா எல்லாமே ஸ்டாட்டிக். அதனால நம்ம டேட்டா ஃபில்டர் அவுட் பண்ணும்பொழுது நம்ம ஆன்சர் மாறாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இதை நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம சப்டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போட்டுக்கிறேன், சப்டோட்டல் அப்படின்னு நான் போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா நினைக்கிறேன். நான் நேராக வந்து நம்மளோட ஸ்னிப்பட் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நியூ கொடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் கால் பண்ணிக்கிறேன். நம்ம சப்டோட்டல் ஃபங்க்ஷன் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபார்முலா ஒரே ஃபார்முலாவில் வர முடியும். அதுதான் சப்டோட்டல் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. அச்சோ சாரி அபவுட் தட், மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எனக்கு மறைஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்டோட்டல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளால் 11 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா போட முடியும். அதுக்குண்டான நம்பர்ஸ் தான் இந்த ஃபார்முலா முன்னாடி வருது. 1 2 3 4 11 வருது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்டோட்டல் கடைசியில் போடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 101 102 நமக்கு வர ஆரம்பிக்கும். நான் அதை எடுக்க முடியாதுன்னு தெரியல, நான் காத்தால் ட்ரை பண்ணும்போது என்ன கையோமே திட்டுச்சு. ஆனால் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யுது, அதனால் உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ நான் எடுத்துருக்கேன், இது நான் எடுத்து மேலே போட்டுக்கிறேன். ஏன்னா நான் இது எனக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபார்முலா மறைக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது, மறைச்சாலும் கவலை கிடையாது. எடுத்துக்கிறேன், நம்ம ஸ்னிப்பட் டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். காத்தால பண்ண அதே குப்பையும் எங்கேயும் பரவாயில்லையே வந்துட்டு தப்பிச்சிட்டேன், சூப்பர். ஆனால் இது நான் கேட்குற மாதிரி பாயிண்ட் வரலையே. ஓகே லெட்ஸ் see. முதல் செட் ஃபார்முலா வரல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. கொஞ்சம் எனக்கு காத்தாலே சண்டை போட்டேன் கொஞ்சம் நேரம், ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு இந்த கீழே ஸ்கால் பண்ணிட்டேன்னா இது வர மாட்டேங்குது. ஸ்கால் பண்ணால் நல்லா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரல. அதனால் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுக்க முடியுதுன்னு பார்க்குறேன். மன்னிச்சிருங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு டேபிளுக்குள்ளே போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்டோட்டல் யூஸ் பண்ணும்பொழுது இந்த நம்பர் நமக்கு வந்து 1 2 3 4 5 6ன்னு வராது. அதுக்கு பதிலாக 101 102 103ன்னு சொல்லிட்டு 11 வரைக்கும் வரும். ஸோ இதை நான் இப்படியே கொடுத்துருக்கலாம். காத்தால் உட்காந்து இதை நான் உட்காந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து தனியாக காட்டணும், ஸ்க்ரீனில் வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டேன். இப்படி காட்டு தான் நல்லா இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 to 11 இருக்குது. ஏன்னா அது நார்மல் டேபிளுக்கு வெளியே பண்ண போகிறேன். டேபிளோட ஒட்டுக்க நான் வந்து இந்த ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த 101லேருந்து 111 வரைக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அதோட பாயிண்ட். இப்போ நமக்கு நம்பர்ஸ் தான் தெரியும். ஸோ அந்த ஒரு டேட்டா ஒன்று போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஆவரேஜ் வேணும் 1, அப்புறம் கவுண்ட் வேணும் 2, மேக்ஸ் வேணும் 4, மின் வேணும் 5, சம் வேணும் 9. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி ஃபார்முலா போடணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு நேம் மேனேஜர் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைனா இந்த காலம் ஒன்று ஒன்றா எடுத்தேன்னா என் மண்டை காஞ்சிரும்.
இப்போ நான் டேபிளாக இதை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் டு போடுறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா சப் டோட்டல் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கமா கொடுத்தேன்னா அடுத்தது டேபிள்னு போடுறேன்னா டேபிள் நேம் போட்டோம். நம்ம சேல்ஸ் டேபிள்னு போடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் டேபிள் எடுத்து மொத்த டேபிள் வந்துடும். எனக்கு சேல்ஸ் டேபிளில் சேல்ஸ் காலம் மட்டும் தான் வேணும் அப்படின்னா பாக்ஸ் பேக்கெட் போட்டு நான் சேல்ஸ் காலம் எடுத்துக்கணும். இது ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால தான் என்ன பண்ணுவேன்னா ஜென்ரலாக டேபிளை யூஸ் பண்ணி நான் ஃபார்முலா பண்ண மாட்டேன். போட்டால் நான் தப்பாக ஒன்றும் இருக்காது. ஆனால் என்ன ஒன்றா டேபிள் நேம் வரும், நான் எந்த காலம் எடுக்க போகிறேங்கிறது தனியாக எடுக்கிற மாதிரி ஒரு ரொம்ப வியர்டான ஒரு பாயிண்ட் வரும். இது நமக்கு வேலைக்கே ஆகாது. இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் டேபிள் யூஸ் பண்ணும்பொழுது இது கூடவே நேம் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த இதுக்கு நான் டேட்டாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேம் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணலாம். நம்ம நேம் மேனேஜர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட செல் ரெஃபரன்சஸ் மாதிரி தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கிளாசிஃபிகேஷன் எனக்கு நேம் மேனேஜரில் வர ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு நேம் மேனேஜர் ஹெட்டுங்கராக போடணும்னா அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து இப்போது மர்ஜ் அண்ட் சென்டர் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா Alt H M அண்ட் தென் C போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மர்ஜ் சென்டர் வந்துடும். ஆனால் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல டேட்டாவை போல்டு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு Alt H M C போட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நான் இட்டாலிக்ஸாக மாற்றிக்கிறேன். எனக்கு நேம் மேனேஜரில் 3 வெரைட்டி உண்டு. இந்த இடத்துல நான் அந்த நேம் மேனேஜரை ஒரே ஒரு வெரைட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் பேஸ்டு நேம் மேனேஜர். ரெண்டாவது செல் பேஸ்டு நேம் மேனேஜர். மூணாவது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பேஸ்டு நேம் மேனேஜர். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது காலம் பேஸ்டு நேம் மேனேஜர். இதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்டும் நமக்கு உண்டு. நான் இதை காலம் பேஸ்ட் நேம் மேனேஜர் போட்டேன்னா Ctrl Shift F3 கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும். இதை நான் மெனுவில் காட்டுறேன். நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டா செட்டில் வரேன். இப்போ இந்த டேட்டா செட்டை நான் செலக்ட் பண்ணி ஆகணும். செலக்ட் பண்ணால் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். Shift Ctrl ஆரோ ரைட் அண்ட் ஆரோ டவுன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்முலா மெனுக்கு வந்துடுறேன். வந்துட்டு இதில் சப் மெனுவில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் நேம்னு வரும். அங்கே வந்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இது இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் எனக்கு பாப் பண்ண ஆரம்பிக்கும். இது என்ன கேள்வி கேட்கும், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும். நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டாப் ரோ என்ன வருதோ அதை வந்து என்னோட இந்த காலத்துக்கு பேராக கொடுத்துரு. A1லேருந்து A1000 வரைக்கும் சொல்லாத. இதை வந்து இன்வாய்ஸ் நம்பர்னு ஏவை சொல்லிவிடு, பிவை டேட்டான்னு சொல்லிவிடு, சிஏ ரீஜன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். நான் ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்துடும். இந்த பேர் வந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அதே டிஃபைன் நேம் சப் குரூப்பில் நேம் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நான் என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு நான் டேபிளாக க்ரியேட் பண்ணும்போது டேபிளோட ஐக்கான் வித்தியாசமாக வரும். நேம் மேனேஜராக போடும்போது நேம் மேனேஜரோட ஐக்கான் கொஞ்சம் வித்தியாசமாக வர ஆரம்பிக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா போட போகிறேன். இப்போ நான் ஃபார்முலா எழுதுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதும்போது பேன் எழுதுன மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபார்முலா டேபிள் வந்தது முதல்ல, அப்புறம் டேபிள் இந்த காலத்தை தான் மண்டே வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நேம் மேனேஜ் யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் போட்டு அதே சப் டோட்டல் போட்டுக்கிறேன். தென் என் மேலே இருக்கிற நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு இப்போ இந்த காலம் நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் காலம் வேணும். சேல்ஸ் டைப் பண்ணிங்கன்னா சேல்ஸ் வந்துடும். இப்போ க்ளோஸ் பேக் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வரிசையாக ஒன்று தான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் டேட்டாவோட லிஸ்ட் எனக்கு வந்துடும். நான் ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது என்னோட ஆவரேஜ், இதனோட கவுண்ட்டு, இதனோட மேக்ஸு, இதனோட மின்னு, இதனோட சம். எல்லாத்துக்கும் நான் ஃபார்முலா ஒரு வாட்டி தான் போட்டேன். அப்படி இழுத்து விட்டோன்னா சல்லுன்னு வந்துட்டுது. இதையே நான் இங்கே உட்காந்து போட்டிருந்தேன்னா ஒரு இதுக்கும் நம்ம டேபிளை போட்டு சேல்ஸ் காலம், டேபிள் போட்டு சேல்ஸ் காலம், டேபிள் போட்டு சேல்ஸ் காலம் போடணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை மாற்றுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் எனக்கு கடியாக இருக்கும். இப்போ இது நான் எனக்கு வேலை செய்ய தான் பார்த்துருவோம். அப்படி இழுத்துறேன் இதையும் மேலே. இங்கே எனக்கு வேலை செய்யுது. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எனக்கு வேலை செய்யுது. ஆனால் இங்கே எனக்கு வேலை செய்யலை.
இது அடுத்தடுத்த காலத்துக்கு போகிற மாதிரி இருக்குது, நகருது என் காலம். எனக்கு எல்லாமே சேல்ஸ் காலம் வேணும்னா எனக்கு பண்ண முடியல. இங்கே வரும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேபிளில் இன்வாய்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போயிடுது. நான் போய் ஒன்று மாத்திர மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ இது எனக்கு லாங் ஷார்ட்டாக இருக்கும், அதனால் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வரும்போது இந்த நேம் மேனேஜராக போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இதுக்கு நான் ஃபார்முலாவை நான் போடுறேன் அப்படிங்கன்னா இதில் அந்த ஃபார்முலா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்டோட்டல் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ், கவுண்ட்டு, மேக்ஸு, மின்னு அப்படின்னு எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேட்டாவில் மல்டிப்புளாக ஸ்லைசர் போட போகிறேன். ஸோ கர்சர் இங்கே வச்சுக்கிறேன். வச்சோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டேபிள் டிசைன் மேலே வர ஆரம்பிச்சிடும். கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இன்சர்ட் ஸ்லைசர் போட்டுட்டு எனக்கு ரீஜன் வேணும், சேல்ஸ் ரெப் வேணும், கஸ்டமர் வேணும், ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அதை ரீடபிளாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இதை நான் எல்லாத்தையும் இழுத்து இந்த பக்கம் வச்சுட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இதை நான் செட் பண்ணிக்க போகிறேன். இதை எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்துக்கிறேன். எனக்கு இது ஒரு காலமில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா அதை ஒரு காலம் அப்படியே வச்சுக்கலாம். இதில் ட்ராப் டவுன் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரால் வராமல் தான் நல்லாயிருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் கலர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வித்தில் சின்னது பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு பேர் பெருசாக இல்லை. அதே மாதிரி அடுத்து எடுத்துக்கிறேன் ப்ராடக்ட்டு. இதில் வந்து அடுத்து நம்ம சின்னதாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ராடக்ட் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சேல்ஸ் ரெப் எடுத்துக்கிறேன். சேல்ஸ் ரெப்பில் நமக்கு கொஞ்சம் தான் வருது, ஆனால் இதை 2 காலம் மாற்றிக்கிறேன். அப்போ இதை சின்னது பண்ணிக்கலாம். இதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதையும் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ராடக்ட் எடுத்து வந்து கீழே வைக்கிறேன். இது 2 காலம் மாற்றிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மெனுவில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். சப்டோட்டல் ஃபங்க்ஷன் அவங்க காட்டணும் அவசியம் கிடையாது. நான் சைஸெல்லாம் மேலே கொண்டு வந்து தலைக்கு மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதையும் சின்னது பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு வித்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ என்னோட வியூவை குறைச்சிக்கிறேன். ஏன்னா நான் இந்த வியூ ரொம்ப ஜூம் பண்ணி வச்சுக்கிறதுனால பெப்பர் பேன் இருக்குது. ஸோ அந்த ஜூமை குறைச்சிக்கிறேன். குறைச்சா நம்ம டேட்டாவை நான் கொஞ்சம் பெட்டராக பார்க்க முடியும். சூப்பர். ஸோ இப்படி கொண்டு வரும்போது எனக்கு இது 2 காலமாக இருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இது ஒத்த காலம் மாற்றிடலாம். ஏன்னா எனக்கு டேட்டா பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் லென்த் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை கொண்டு வந்து மேலே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதையும் கொண்டு வந்து கீழே வச்சுட்டு இது கொஞ்சம் லென்த் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதையும் கலர் பண்ணிக்கிறேன். என்ன கலர் கொஞ்சம் சுமாராக தான் கொடுப்பேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்போ நான் எனக்கு வந்து சென்னையில் ஆப்பிள் 15 Pro Max எனக்கு வந்து பூர்வீகெல்லாம் எவ்வளோ விற்றாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் கீழே எனக்கு சப் டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எத்தனை சேல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வரும். எனக்கு இந்த லைன் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த லைன் நான் தூக்கிடுறேன். ஏன்னா நம்ம சாம்பிளுக்காக தான் போட்டோம். இந்த லைன் வேணாம். இப்போ எனக்கு ஆன்சர் பார்க்க நல்லாயிருக்கும். என்னோட ஆவரேஜ் சேல்ஸ் என்ன, அப்புறம் என்னோட எத்தனை சேல் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் என்னோட மேக்ஸிமம் ஹையஸ்ட் சேல்ஸ் எவ்வளோ, லோவஸ்ட் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருக்கு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரீஜன் தான் எடுத்திருக்கேன், ஒரு கஸ்டமர் எடுத்திருக்கேன், ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் துர்கா, ஹேமான் 2 பேர் தான் விற்றுருக்காங்க.
துர்காவோட சேல்ஸ் மட்டும் பார்க்கணும். துர்கா கிளிக் பண்ணால் துர்காவோட சேல்ஸ் மாத்திரம் வரும். ஹேமா கிளிக் பண்ணால் ஹேமா மட்டும் சேல்ஸ் மட்டும் வரும். எனக்கு ரெண்டும் வேணும்னா அந்த ஃபில்டர் எடுத்து விட்டுனா ரெண்டுமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் மற்ற ஃபில்டர் நான் கிளியர் பண்ணல. இப்போ அதை கிளியர் பண்ண மற்ற டேட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆக ஆரம்பிக்கும். மேலே ஆன்சரும் மாறும். சப்ரோட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேட்டாவில் வேலை செய்யும் பொழுது ஸ்லைசர் போடும்பொழுது இது ரொம்ப அழகாகவும் எஃபெக்டிவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஸ்லைசர் கொஞ்சம் ரீடபிளாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இதை எங்கே வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் டேட்டா சின்னதாக இருக்குது, இல்லை உங்கள் டேட்டா பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்லைசர் நீங்கள் உங்கள் வசதிக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் நான் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவில் அப்படியே டேரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம டேட்டாவை டேரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் நம்ம டேட்டா செட்டை பக்காவாக வேலை செய்யும்போது. அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன டேட்டா வேணும், எப்படி வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக வேலை செய்யலாம். ஸோ ஃபில்டர் போடுறதோட ஸ்லைசர் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பயமுத்துற மாதிரி இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது நான் டேட்டாவில் என்ன ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கறது அந்த ஒரு மெனக்கேடுற வேலையாக இருக்கும். இப்போ நான் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியான டேட்டா இருக்குது, அதனால் நான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து எந்தெந்த சேல்ஸ் அப் இருக்காங்கன்றது நான் படித்த அப்புறம் தான் தெரியும். இதே ஸ்லைசர் நான் வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கலரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு சேல்ஸ் அப்பில் துர்காவும் ஹேமா மாத்திரம் தான் இருக்காங்க, இங்கே வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது நம்ம சட்டுன்னு பார்க்க முடியுங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ஸ்பெஷாலிட்டியோட லிஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் கவர் பண்ணணும்னு நினச்ச விஷயத்தை நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசரை பற்றி நான் பின்னாடி பாயிண்டில் சொல்லலை. ஸோ அகெயின் நேற்று சொன்ன மாதிரி தான் நான் தமிழ் எடுக்கும்பொழுது என்னோடய பேஸ் நல்லாயிருக்கு. அதனால் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாகவும் ரொம்ப எளிவாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் சொல்லிடுறேன். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு இருக்குது தமிழில். இங்கிலீஷ் சொல்லும்போது கொஞ்சம் தாரபரம் தான். ஏன்னா நம்ம வந்து வார்த்தையை தமிழில் யோசித்து இங்கிலீஷில் பண்ணுறதுனால மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அந்த ஒரு தலைவலி எனக்கு இங்கே இல்லை தமிழில் பேசும்போது. ஆனால் சரியான தமிழ் வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தமிழ் கொஞ்சம் தீர்க்கமாக பேசணும்னு ட்ரை பண்ணுறேன். கலோக்கியலாக பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் அந்த கலோக்கியலாக பேச விரும்பலை. பேசுறது பாதி தங்கிலீஷ் தான், தமிழ் கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண வேண்டிய அஜெண்டாவை நான் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு ஒரு ஜஸ்ட் நம்மளோட கமெண்ட்டில் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 டேஸோட ஃபைல்ஸை இன்றைக்கோ நாளைக்கோ டைம் கிடைக்கும்பொழுது எல்லாேருக்கும் மெயிலாக போட்டுடுறேன். ஸோ எல்லோரும் அந்த ஃபைல்ஸை நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி மெயில் போட்டுடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நாள் கிளாஸ் வந்து நான் சனிக்கிழமை கிளாஸ் முடிச்ச உடனே அந்த 5 நாள் கிளாஸ்க்கு நான் ஃபைல்ஸையும் நான் ஆட் பண்ணிடுறேன். அப்போ நான் 5 ஃபைலாக போடும்போது எனக்கு கஷ்டமாக இருக்காது. இது லிங்காக கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சிலரால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிருந்தாங்க. டவுன்லோட் பண்ண முடியுதான்னு தெரில. நான் ட்ரை பண்ணும்போது என்னோட சிஸ்டம்லேருந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு அதே லாகின் இஷ்யூ கேட்டுச்சு. நான் ஃபோன்லேருந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். என் ஃபோன்லேருந்து என்னோட லிங்க்குக்கு எனக்கு அந்த இஷ்யூ கேட்டுச்சு. அதனால நான் எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்றேன். நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 டே கிளாஸோட ஃபைல்ஸை ஆட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு நிறைய டேட்டா ஹெவியாக இருக்காது. அதே மாதிரி அடுத்த 5 நாள் கிளாஸை நான் சனிக்கிழமை சாயந்தரமோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை காத்தாலையும் நான் போட்டு விட்டுறேன். ஸோ இந்த வாரத்தோட கிளாஸோட ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே கிடச்சிடும். நன்றி மக்களே. ஸோ நம்ம எக்ஸல் சூப்பர் யூசர் சீரீஸோட 7வது கிளாஸோட நிறைவுக்கு வந்துட்டோம். இது நீங்கள் பார்க்குறதுக்கு எக்ஸல் யூசர் சீரீஸ் 6.0 யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அக்குமுலேட் பண்ணி கடைசியில் படிச்சுக்கலான்னு வச்சுக்காதீங்க. கடைசியில் படிச்சிங்கன்னா அது நிறைய ஆயிரும், இல்லைன்னா படிக்கவே மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இது ஃப்ரீ ட்ரைனிங். இது நீங்கள் வெளியே போய் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி தேதியில் நீங்கள் 12,500 ரூபா கொடுக்காம இந்த குவாலிட்டியில் படிக்க முடியாது. என்கிட்ட படிக்கணுன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி காசு கொடுக்கணும். அதனால் நான் உங்களுக்கு காசே கொடுக்காம இதை நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் சுற்றி இருக்க மக்கள் யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸல் தேவைப்படுது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஒரே ஒட்டுக்க பார்க்க முடியலன்னா பிச்சாக பார்க்க ஆரம்பிங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்க்க ஆரம்பிங்க. அப்படி பார்க்க ஆரம்பித்தா கூட இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா, நம்ம இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வரும்போது நம்ம இதோட கண்டினியூஷன் பார்ப்போம்.
நன்றி. ஹாவ் அ குட் டே. பை பை.